الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إن يأجوج ومأجوج من ولد آدم، أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஸ்ரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் இறக்கி வைத்த அருள்மறையான் திருமறையிலே பல்வேறு வரலாற்று நிகழ்ச்சிகளை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அதிலே ஒரு செய்தி, சூரத்துல் கஹ்ஃப் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில ஜும்மாவுக்கு முன்னால ஃபஜ்ர்ல இருந்து ஜும்மாவுக்குள்ள ஓதப்பட வேண்டிய அந்த முக்கியமான சூரா. அதிலே ரப்புல் ஆலமீன் அந்த வரலாற்று நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட, அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட இறைநேசர்கள் இந்த உலகத்திலே நிரம்ப இருக்கிறார். அதுல ஒருத்தர் பேரு துல்கர்னைன் அப்படின்னு பேரு. துல்கர்னைன் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் பேசுகிறார்: قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض. அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், துல்கர்னைன் அவர்களே, யஜூஜ் மஅஜூஜ் என்ற குழுவினர் பூமியிலே ரொம்ப குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் அடக்கி வைங்க அப்படின்னு அந்த மக்கள் பேசிக்கிறாங்க என்று அல்லாஹ் வரலாறு பேசுகிறார். இது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. துல்கர்னைன் என்ற அரசரின் வரலாற்றை பேசுகிற அதே நேரத்திலே அவர் செய்த சேவைகள், அவர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள்,
இது போன்ற செய்திகள் எல்லாம் இதை ஒட்டி குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. துல்கர்னைன் என்று ஒரு அரசர் இருந்தார். அவர் மிகப்பெரிய இறைநேசராக இருந்தார். அல்லாஹுவால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு நல்ல மனிதராக, வலியுல்லாவாக இருந்தார். இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் துல்கர்னைன் என்ற ஒரு அரசர். துல்கர்னைன் அப்படின்னு சொன்னா ரெண்டு கொம்பு உடையவர்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நம்ம மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் பார்த்துருக்கோம் கொம்பு, அது மாதிரி ரெண்டு கொம்பு உடையவர்கள் அப்படின்னு அதுக்கு பொருள். அவங்களுக்கு ஏன் அப்படி பேர் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, உலகம் முழுக்க ஆட்சி செய்த மன்னர்களிலே அவர்களும் ஒருவர். மஷ்ரிக்கிலிருந்து மக்ரிப் வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை பறந்து விரிந்த உலக சாம்ராஜ்யத்தை கைக்குள் வைத்து ஆட்சி செய்த 4 பெரும் அரசர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் துல்கர்னைன். மஷ்ரிக்கிலிருந்து மக்ரிப் வரைக்கும் எல்லா திசையும் அவர்கள் ஆண்ட காரணத்தினால் அவர்களுக்கு பேர் துல்கர்னைன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில தஃசீர்களிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, துல்கர்னைன் என்பவருக்கு 2 ஜடை இருந்தது, பெண்களுக்கு இருக்கிற மாதிரி. நம்ம உடனே யோசிக்க கூடாது, ஆண்கள் ஜடை வைக்கலாமா. ஷரியத் என்பது ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் மாறுபடும். அதனால் அவருக்கு துல்கர்னைன் என்று பெயர் சொல்லப்பட்டது என்று தஃசீரிலே வருகிறது. வேறு சில தஃசீரிலே இப்படி வருகிறது, அவருடைய தலையிலே 2 கொம்புகள் போன்ற தழும்புகள் தடித்திருந்தது. அதனால் மக்கள் எல்லாம் அவரை துல்கர்னைன் என்று அழைத்தார்கள். சில தஃசீரிலே இப்படி வருகிறது, அவர் தலையிலே ஒரு கிரீடம் வைத்திருந்தார், அதிலே 2 கொம்பு இருந்தது, எனவே துல்கர்னைன் என்று அவரை அழைக்கப்பட்டது என்று தஃசீரிலே எழுதப்பட்டிருக்கிறது. துல்கர்னைன் என்பது அவருடைய சிறப்பு பெயர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்த மன்னர். சற்றேறக்குறைய 2000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். துல்கர்னைன் என்பவர் 2000 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து அப்படியே நபிமார்களுடைய காலங்கள் எல்லாம் இருந்து ஜமனுல் ஃபித்ரா என்று ஒரு காலம் இருக்கிறது. ஜமனுல் ஃபித்ரா அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் உள்ள காலம். கிட்டத்தட்ட 500 வருஷம். அந்த வருஷத்துல எந்த நபியும் இல்லை, அந்த ஆண்டுகள்ல எந்த நபியும் இல்லை. அந்த ஜமனுல் ஃபித்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலம் வரைக்கும் துல்கர்னைன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால 2000 வருஷம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிக்கிறார்கள். உலகத்துல மாவுல் ஹயாத் என்று அல்லாஹ் ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறார். மாவுல் ஹயாத், அந்த நீரூற்றிலிருந்து யார் தண்ணீர் அருந்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மரணத்தை தருவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான தண்ணீர். அதை எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி எல்லாம் வச்சிருப்பான். தெரிஞ்சாதான் போய் நம்ம எல்லாம் குடிச்சிருவோமே, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் பரவாயில்லை. ரப்புல் ஆலமீன் அதை மறைத்து வைத்திருக்கிறார். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த துல்கர்னைன் அவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அந்த மாவுல் ஹயாத்தை தேடும் ஒரு உந்து சக்தியை உள்ளத்திலே ஏற்படுத்துகிறார். போய் எங்கேயாவது கிடைச்சா எடுத்து குடிங்க அப்படின்னு 2 பேரும் போனாங்க. 2 பேரும் தேடி பார்த்தாங்க. அந்த மாவுல் ஹயாத்தை ரப்புல் ஆலமீன் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கண்டுபிடித்து அருந்தி விட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் கியாமத் வரைக்கும் அவங்க ஹயாத்தா இருப்பாங்க. அவர்களும் ஒரு இறைநேசர் தான். இந்த துல்கர்னைன் போய் தேடி பார்த்தார், அவருக்கு கிடைக்கல. இந்த உலகத்துல ரப்புல் ஆலமீன் எல்லா விஷயத்தையும் அப்படித்தான் வச்சிருக்காங்க. பதவியை தேடி 10 பேர் ஓடுவாங்க. ரப்புல் ஆலமீன் நினைச்சிருந்தா ஒருத்தர் கையை பிடிச்சிருந்தாலே வச்சுக்கொண்டு கொடுத்துடலாம், அப்படி கொடுக்க மாட்டாங்க. அடி, சண்டை போடு, முயற்சி பண்ணு, உழைப்பு செய்ய, என்னவெல்லாம் வேணுமோ பண்ணு, ஆனா நான் யாருக்கு நடக்க அவங்கள்ட்ட கொடுப்பேன். இது பொதுவான விதி. சம்பாதிக்கணும், முன்னேறணும், கோடீஸ்வரராக ஆகணும்,
எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும், உழைப்பு இருக்கும், முயற்சி இருக்கும், சக்தி இருக்கும், தேடல் இருக்கும், ஓடல் இருக்கும், தூங்காம கண் விழிச்சு எல்லா காரியத்தையும் பண்ணுவான். ஆனா ரப்பு யாருக்கு நாடணும் அவங்களுக்கு தான் கொடுக்கும். அது ரப்புல் ஆலமீனுடைய உஸ்வா, அழகான நடைமுறை அது. அதே மாதிரி தான் மாவுல் ஹயாத்தை போய் தேடி பாருங்கன்னு சொன்னா அல்லாஹ் நினைச்சிருந்தா அந்த ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவரோட கூட்டிட்டு இருக்கு போய் குடிச்சுக்க நீ இருந்துக்கன்னு சொல்லிடலாம். அது கூட தேவையில்லை, நீ வாடுன்னு சொல்லிடலாம். அந்த ரப்பு அப்படி செய்யல. ரெண்டு பேருடைய உள்ளத்திலே அந்த எண்ணத்தை போட்டால் இருவரும் தேடினார்கள், அலைந்தார்கள், ஓடினார்கள். ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு கொடுத்தார், இன்னொருவர் அதை பொருந்திக் கொண்டார். அதுதான் விஷயம். அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ரப்பு அவங்களுக்கு நாடு இருக்கிறான், கிடைச்சிச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு இல்ல, அதே உழைப்பு, அதே முயற்சி, அதே வேலை எல்லாமே செஞ்சோம், நடக்கல. ரப்பு நாடல. இந்த ஒரு தன்மை வர வேண்டும். ரப்புல் ஆலமீன் துல்கர்னைன் அவர்களை தேட வைத்தார், ஆனால் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. எனவே 2000 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து உலகம் முழுக்க ஆட்சி செய்து மிகப்பெரிய அரசராக, நல்ல மனிதராக, வலியுல்லாவாக வாழ்ந்து மறைத்தார். ஸமனுல் ஃபித்ரத் என்று சொல்லப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வரையில் உண்டான காலம் வரைக்கும் அவர்கள் இருந்தார். வரலாற்றிலே வருகிறது, உலகம் முழுக்க ஒரு நாடு, 2 நாடு, 5 நாடு அப்படிலாம் இல்ல, உலகம் முழுக்க ரப்புல் ஆலமீன் ஆட்சி செய்யக்கூடிய பக்குவத்தை, அதிகாரத்தை 4 பேருக்கு கொடுத்தாங்க. 4 பேர். அதுல 2 பேர் முஸ்லிம், 2 பேர் காஃபிர். இதுலயும் பாருங்க எவ்வளவு தத்துவம் பாருங்க. உலகம் முழுக்க ஆட்சியை கொடுத்த உடனே அவங்களைத்தான் எல்லாம் விரும்புறாங்க நம்ம நினைக்க கூடாது. விரும்பாத காஃபிர்களுக்கும் எல்லாம் ஆட்சியை கொடுப்பான். இந்த உலகத்துடைய சுகம், இந்த உலகத்துடைய அதிகாரம், இந்த உலகத்துடைய பதவி, பட்டங்கள் எல்லாம் நமக்கு மதிப்பு மரியாதையை பெற்றுத் தரக்கூடியவை அல்ல. மிகப்பெரிய ஆட்சி எல்லாம் கொடுத்தார். 2 பேர் முஸ்லிம்கள். ஒன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலகம் முழுக்க ஆட்சி செய்தார். இன்னொன்னு நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க துல்கர்னைன். இவங்க 2 பேருமே முஸ்லிம்கள், நபிமார்கள், வலிமார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் உலகம் முழுக்க ஆட்சி செய்து கொடுத்தார். அதே மாதிரி இன்னும் 2 பேரு காஃபிர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். ஒருத்தர் பேரு புக்து நசர், இன்னொருத்தருக்கு பேரு நம்ரூத் இப்னு கனான். நமக்கு தெரியும் இந்த நம்ரூத், இவர்தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பு உண்டமா ஏற்படுத்துறாரு, அந்த ஆள் தான். இப்ப புக்து நசர் என்பவருக்கும் நம்ரூத் இப்னு கனானுக்கும் ரப்புல் ஆலமீன் உலகம் முழுக்க ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார். இவங்க 4 பேர் ஆண்டு முடிச்சு போயிட்டாங்க. கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் ஒருத்தர் வருவார். அவங்க பேர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பேர். அவர்களும் உலகம் முழுக்க ஆட்சி செய்வார். இந்த 5 பேரை தவிர வேற யாருக்கும் கொடுக்கல. இன்னைக்கு சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறான், நான் தான் உலகத்துடைய போரையே கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லி, நாட்டாம பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். லூசு பையங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரப்புல் ஆலமீன் மிக சரியான முறையிலே, மிக தெளிவான முறையிலே பதிவு செய்திருக்கிறார். வரலாறுகளிலே துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த துல்கர்னைன் என்பவருக்கு உலகம் முழுக்க ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை, பரந்துபட்ட பூமியை ரப்புல் ஆலமீன் விசாலமாக்கி கொடுத்திருந்தார். துல்கர்னைன் என்பது ஒரு பட்ட பெயர், ஒரு சந்தோஷத்தில புகழிலே அவர்கள் சொல்லக்கூடிய பெயர். அப்ப அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு வரலாற்றை தேடி பார்த்தா அவர்களுக்கு பெயர் இஸ்கந்தர் ரூமி என்று வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்கந்தர். இந்த இஸ்கந்தரத்தை இப்ப நம்மளால சிக்கந்தர் மாத்திட்டாங்க. அசல் எப்படி சொல்லணும்? இஸ்கந்தர். அதிலும் ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்துல 2 பேர் இருந்தாங்க இஸ்கந்தர்ங்கிற பேர்ல. ஒருத்தர் ரோமை சேர்ந்தவர், அவர் பேர் தான் துல்கர்னைன், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டாளி. இன்னொருத்தர் இஸ்கந்தர் இருந்தார், அவர் பேர் யூனானி. அவர் அரிஸ்டாட்டிலுடைய நண்பராக இருந்தார். அந்த இஸ்கந்தரை பத்தி நம்ம பேசுறது இல்லை. அந்த இஸ்கந்தரை தான் அலெக்சாண்டர் சொல்லி வரலாற்று குறிக்கப்பட்டிருக்கு. அவர் நமக்கு நோக்கம் இல்லை. ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய நண்பராக இருந்த இஸ்கந்தர் ரூமி என்பவரை தான் துல்கர்னைன் என்று வரலாறு குறிக்கிறது. 2000 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலை ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான். எல்லா பகுதிகளுக்கும் போறாங்க. மஷ்ரிக்கில இருந்து மக்ரிப் வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் போறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர்,
அதிகாரத்தை கையிலே வைத்திருப்பவர் ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா மக்கள் எல்லாம் கூடுவாங்கல்ல, அதே மாதிரி மஸ்ஜிதுக்கு போனப்போ மக்கள் பெரும் திரள் அவர்களை பார்க்க வந்தது. மகரிபுக்கு மேற்கு திசைக்கு வந்தப்போ அவர்கள் பெரும் திரள் பார்க்க வந்தது. அதே போன்று மூன்றாவதாக ஒரு 2 மலைகளுக்கு இடையில துல்கர்னைன் அவர்கள் வருகிறார். 2 மலைகளுக்கு இடையில உள்ள பகுதிக்கு பேர் தான் கணவாய்ன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. உயரமான மலைகள் 2 மலை. அந்த மலை அடிவாரத்துக்கு துல்கர்னைன் வருகிறார், இஸ்கந்தர் ரூமி வருகிறார். வந்த உடனே மக்கள் கூட்டம் அங்கே வருகிறது. வந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றார். இந்த மலைக்கு அப்பால யஜூஜ் மஜூஜ் என்று ஒரு இடம் இருக்கிறார். அவங்க தொல்லை தாங்க முடியல. நீங்க மிகப்பெரிய அரசராக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருந்து நாங்க வேற எதுவும் எதிர்பார்க்கல. அந்த யஜூஜ் மஜூஜுடைய தொல்லையிலிருந்து எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணும். மக்கள் கோரிக்கை வைத்தார். அவங்க பேசும்போதே தப்சீரில் வருகிறது, சாடமாடையா நம்ம சொல்லுவோம்ல, அதிகாரிகளை ஆட்சியாளர்களை பார்த்தா கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த மக்கள் பேசினாங்க. துல்கர்னைன் அவருக்கு கோபம் வந்துச்சு. உன்கிட்ட என்ன காசு வாங்க நான் வந்திருக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை, உனக்கு வேலை நடக்கணும் அவ்வளவுதானே, நான் சொல்ற காரியத்தை நீ பண்ணு. உன்னுடைய உடல் பலத்தை, உடல் ஆற்றலை, வலிமையை, வல்லமையை, உழைப்பை நீ எனக்கு கொடு, காசு பட தேவையில்லை. சரி, அந்த மக்கள் ஏற்றிட்டாங்க. உயரமாக இருக்கிற மலை, விரித்துப்பட்ட பாதை, 2 மலைகளுக்கு அப்பால் யஜூஜ் மஜூஜ் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வப்போது வந்து கடுமையான குழப்பத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்ன உடனேயே துல்கர்னைன் அவர்கள் சொன்னார்கள், சரி பரவாயில்லை, அவர்களை தடுத்து நிறுத்தலாம், அதற்கான வேலைகளை நாம் செய்யலாம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இரும்பு பாலங்களை தயார் செய்து கொண்டு வாருங்கள். யாரெல்லாம் கோரிக்கை வச்சாங்களோ அவங்க எல்லாம் போய் இரும்புகளை, கிடைக்கிற இரும்புகளை அங்க இங்க இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. 2 மலைகளுக்கு இடையிலே விரிவான உயரமான அந்த பாதையில் அந்த இரும்பு பாலங்கள் அடுக்கப்பட்டது. துல்கர்னைன் அவர்கள் கட்டளையிட்டார்கள், இந்த இரும்பு பாலங்களை நெருப்பிலிட்டு நல்ல முறையில் கங்காக, கனலாக, நெருப்பாக மாறுகிற வரை நெருப்பிடுங்கள் என்று சொன்னார். நெருப்பு வைக்கப்பட்டது. அந்த இரும்பு அப்படியே உருகி ஒன்றோடு ஒன்றாக இணைந்து நின்ற போது உருக்கப்பட்ட செம்பின் பொருளை கொண்டு வந்து அங்கே அதன் மேலே ஊற்றப்பட்டது. மிகப்பெரிய தடுப்பு சுவர் 2 மலைகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமாக அடைக்கப்பட்டது. இரும்பு பாலங்கள் அடுக்கி நெருப்பு மூட்டி அதை உருக்கி அதற்கு மேலாக செம்புகளை கொண்டு வந்து, உருக்கப்பட்ட செம்புகளை கொண்டு வந்து ஊற்றி மிக வலிமையான ஒரு தடுப்பு சுவர் அந்த கணவாயை வைத்து மூடப்பட்டது. அந்த பக்கத்துல யஜூஜ் மஜூஜ் என்பவர்கள் தடைப்பட்டு போனார். யஜூஜ் மஜூஜ்னா யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய நிலை என்ன? கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அடையாளங்கள்ல யஜூஜ் மஜூஜ் என்ற ஒரு பிரிவினர் வருவார்கள் என்று சொன்னது ஒரு அடையாளம். குர்ஆன் ஷரீஃபிலே அது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் ஷரீஃபிலே அது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. யஜூஜ் மஜூஜ் என்பவர்களும் மனித படைப்பில், மனித இனத்தில் ஒரு வகையினர், மனுஷங்கதான். அவங்க என்ன ஆடு மாடோ அல்லது மலக்கு ஜின்னோ அதெல்லாம் கிடையாது, மனிதர்கள். ஹதீஸினுடைய விளக்கங்களிலே பல்வேறு விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சில விஷயங்கள் ஆதாரமற்ற செய்திகள். அவங்க ரொம்ப குள்ளமா இருப்பாங்க, மூக்குள்ள போய் காதுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ. அப்படி ஹதீஸுகள்ல தெளிவாக ஆதாரங்கள் கிடைக்கல. அல்லாஹ்வுடைய படைப்பு மனித படைப்பு, ஆனா வதவதன் இருப்பாங்க. அப்படின்னா புரியுதா? நிறைய இருப்பாங்க. இப்ப நம்மளையே மக்கள் தொகை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான், ஆனா அவங்கள பார்த்தா எங்க பார்த்தாலும் இருப்பாங்க. இது நம்ம சொன்னது இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இன்னல்லாஹ யகூலு, ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து அல்லாஹ் சொன்னான், அஃரிஜ் பஅஸன் நாரி மின் குல்லி அல்ஃபின் 999 உங்களுடைய மக்களிலே இருந்து 1000 பேரில் 999 பேரை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், அவங்களை நான் நரகத்துல போடணும்னு அல்லாஹ் சொன்னா, ஃபஇன்னஹும் யஜூஜ் வ மஜூஜ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம 1000 பேர் இருக்கணும். இந்த 1000ல 999 பேர் அவன் இருக்கணும். நரகத்திற்கே அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறார். அது நம்முடைய விருப்பம், நம்ம எதுவும் கேட்க முடியாது. ஒவ்வொரு பொருளையும் எதுக்கு எப்போ என்ன செய்யணுங்கிறது நம்முடைய விருப்பம். 1000 பேர்ல 999 பேர் அவங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு பாத்துக்கங்க. எங்க சுத்தாலும் பாத்து இருப்பாங்க. இதை வச்சுதான் அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. பூக்குற போய் காலைல வருவாங்க, வருவாங்கன்ட்டு எங்கேயும் சுத்திட்டே இருப்பாங்க. அவர்கள் அத்தனை பேரையும் துல்கர்னைன் அவர்கள் மிகப்பெரிய தடுப்பு போட்டு தடுத்து நிறுத்திவிட்டார். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, இன்ன யஜூஜ வ மஜூஜ மின் குல்தி ஆதம். யஜூஜ மஜூஜ் என்பவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் உள்ளவர்கள் தான், மனுஷங்க தான். அது மின் குல்தி ஆதம், அவங்க வேற தனி படைப்புலாம் கிடையாது. ஆனாலும் ரப்புல் ஆலமீன் அவர்களின் மூலமாக ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்குவார். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா உட்கார்ந்திருந்தார்கள். நபி அவர்கள் வருகிற போதே கவலையோடு வந்தார்கள். தஹலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹா ஃபஸஅன். ஸைனப் பின்த் ஜஹ்ஷை பார்ப்பதற்காக நபி அவர்கள் வந்தபோது கவலையோடு திடுக்கத்தோடு வந்தார்கள். வரும்போதே சொல்லிக் கொண்டே வந்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வைலுன் லில் அரப் மின் ஷர்ரி கத் இக்தரப். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது. அரபுகளுக்கு ஒரு நாசம் வந்து விட்டது. அந்த நாசம் மிக நெருக்கத்திலே இருக்கிறது. ஃபுத்திஹல் யௌம், இன்று வெற்றி கிடைத்து விட்டது அரபுகளுக்கு. மின் ரஜ்மி யஜூஜ் வ மாஜூஜ், யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த தடுப்பு சுவரை சுவாரா விட்டுக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மிஸ்ர ஹாதிஹி, இது மாதிரி துவாரங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலக பிஸ்பஹி அல்-இப்ஹா வல்லதி தரிஹா, தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் வட்ட விட்டு காட்டி நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் யஜூஜ் மாஜூஜ் அந்த தடுப்பு சுவரை துளைய விட்டுக் கொண்டே இருக்கிறார். காலையில் ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு பேர் கூட்டமா இருக்கிறாங்க, வந்துருவாங்க. எல்லாம் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாயங்காலம் ஆயிரும். சாயங்காலம் ஆன உடனே அந்த தலைவன் சொல்லுவானா, எப்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் போக, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே எல்லாம் போயிடுவாங்க. சரி, நம்ம இன்னைக்கு அரைவாசி முக்காவாசி முடிச்சாச்சு, நாளைக்கு நாளை மறுநாள் போய் அந்த பக்கம் வந்துடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. மறுநாள் காலையில் வந்து பார்த்தா முதல்ல இருந்ததோட வலிமையாக அந்த தடுப்பு சுவர் இருக்கும். இது நியாயமா இருக்கு, திரும்ப ஆரம்பிப்பாங்க. அடைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை தோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீனுடைய உதவி, மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, குழப்பம் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிற உதவி, கியாமத்துடைய அடையாளத்தை அவர்களின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிற உதவி. ஹதீஸ்ல வருது, فَبَعَثَ اللَّهُ يَأْجُوجَ وَمَأْجُوجَ وَهُمْ مِنْ كُلِّ حَدَبٍ يَنْسِلُونَ. ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே அவர்கள் அந்த சுவரை உடைத்து விடுவார்கள். அப்ப பார்த்தா வரும்போது உயரமான இடத்திலிருந்து இறங்குவதை போட்டு திபு வர வருவார்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த தலைவர் அவர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டே இருப்பான், நீங்கள் தோட்டுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். மாலை ஆனவுடனே சரி போங்க, நாளைக்கு போங்க. அல்லாஹ் என்னைக்கு அந்த சுவரை உடைச்சவங்க வெளியே வரணும்னு நினைக்கிறானோ அதுக்கு முதல் நாள் அந்த தலைவர் சொல்லுவானா, பரவாயில்ல நீங்க இன்னைக்கு வரைக்கும் தோண்டிட்டீங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து தோண்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினார். இந்த இன்ஷா அல்லாஹ் சொன்ன மறுநாள் அவங்க வந்து தோண்டுவாங்க. பதிலுக்கு வந்து பார்ப்பாங்க, தோண்டுற மாதிரியே இருக்கும்.
நிரப்பப்பட்டிருக்காது. மறுநாள் லேசா தோண்டி உடைச்சு வெளியே வந்துடும். அத்தனை நாளும் அவனை இன்ஷா அல்லாஹ் சொல்ல விடாம வச்சு ரப்புல் ஆலமீனுடைய உதவியை கொடுக்காம அவங்க அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறார். முதல் நாள் இன்ஷா அல்லாஹ் சொன்னா மறுநாள் ஃபஜ்ர்ல பார்த்தா அது தோடுனது அப்படியே இருக்கும், மீதியை தோண்டி வெளியே வந்துடுவாங்க. அவங்க வந்து கடுமையான குழப்பத்தை செய்வார். ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வருகை எப்படி இருக்கும்னு சொன்னா முதல்ல தஜ்ஜாலுடைய வருகை ஏற்படும். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அதற்கு பிறகுதான் யஜூஜ் மாஜூஜ் அவர்கள் தடுப்பு சுவரை உடைக்கிற நிகழ்வு ஏற்படும். இதெல்லாம் ஏற்பட்டுச்சுனாலே கியாமத் நாள் வரப்போகுதுங்கிற அர்த்தம். அவர்களை பாதுகாத்து ரப்புல் ஆலமீன் தடுத்து வைத்திருக்கிறார். வெளியே வந்துருவாங்க. உடைச்சு வெளியே வந்தா எங்க பார்த்தாலும் அவங்க குழப்பம் தான். இப்ப சும்மா இருக்கிறப்பவே அமல் செய்ய முடியல நம்மளால. பள்ளிவாசல் பக்கத்துல பள்ளிவாசலுக்குள்ள வந்தா கூட அமல் செய்ய முடியல. அந்த பக்கம் கார், இந்த பக்கம் பஸ், எப்படி என்ன செய்ய முடியும்? ஒரே சிந்தனை. இதுல வேற செல்போன் ஆஃப் பண்ணாம தொழுகிற சீதர்கள்லாம் வேற, எப்படி அமல் செய்ய முடியும்? இப்பவே முடியல. யஜூஜ் மாஜூஜ் வெளியே வந்துட்டா என்ன பண்ண முடியும்? எங்க பார்த்தாலும் சுத்தி இருப்பாங்க. கடுமையான குழப்பம். மக்கள் எல்லாம் பரிதவித்து இருக்கிற போது ரப்புல் ஆலமீன் ஒரு உதவி செய்வார். என்ன உதவி தெரியுமா? ஒரு புழுவை அனுப்புவார். ஒரு புழு. அந்த புழு அவர்களுடைய உடலிலே நடமாட ஆரம்பிக்கும். அதன் விளைவாக ஒரே இரவில் கோடிக்கணக்கான யஜூஜ் மாஜூஜ் அழித்து போயிருப்பார். அதற்கு பிறகுதான் கியாமத் என்பது ஏற்படும். வரலாறுகளை குறிக்கப்பட்டிருக்கிறது. துல்கர்னைன் அவர்களுடைய பேச்சு சூரத்துல் கஹ்ஃப்ல நீங்க எடுத்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஓய்வா இருக்கிறப்போ ஒவ்வொரு வரியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். உங்கள்கிட்ட காசு கேட்கறதுக்கு நான் வரல, உடல் உழைப்பு கொடுங்க. என்னுடைய சிந்தனையை பயன்படுத்தி தடுப்பு சுவரை ஏற்படுத்தலாம். இது என்னுடைய திறமை நினைக்காதீங்க, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற அருள். அதனால இந்த காரியத்தை செய்யறேன். மனித சமுதாயத்துக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் அதை பதிவு செய்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்தை, ஒரு அசாத்தியமான காரியத்தை நாம் செய்தாலும் என் ரப்பு தான் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டுமே தவிர என்னுடைய தனித்திறமை என்று மாறுதட்டுவதற்கு இந்த உலகத்திலே எவருக்கும் அதிகாரம் இல்லை. ரப்பு ஒரு நிமிஷத்தில் எடுத்துருவான். ரப்புல் ஆலமீன் நினைத்தால் குழப்பத்தை உண்டாக்குவார். ரப்புல் ஆலமீன் நினைத்தால் குழப்பத்தை நிறுத்துவார். அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார். அல்லாஹ்வுடைய நாட்டத்திலிருந்து எவரும் தப்ப முடியாது. இந்த கியாமத் நாளுடைய அடையாளங்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது பல அடையாளங்கள் வந்துவிட்டது. பல அடையாளங்கள். ஒரு சில இந்த மாதிரி பெரிய அடையாளங்கள் தான் இருக்கு. குர்ஆன் ஷரீஃபிலே பேசப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வரிகளையும் எடுத்து நாம் படித்து பார்க்கிற போது பாவங்களை விட்டு நன்மையின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் நம்மை அறியாமல் ஏற்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் குர்ஆனுடைய விஷயங்களை விளங்கிய குறித்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி